Hi everyone, this is your Botany 360. இந்த வீடியோ 12th standard Bio-botany பேஜ் நம்பர் 18ல இருக்க fertilization இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். The fusion of male and female gametes is called fertilization. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ரெண்டுமே ஒன்றிணைஞ்சால் அது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் சீன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் இரண்டு முறை நடக்கக்கூடிய கருவுறுதல் நிகழ்ச்சி வந்து ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ்லாம் நடக்கும். ஈவெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வு என்னென்ன? த ஸ்டேஜ் இன்வால்வ் இன் டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஜெர்மினேஷன் ஆஃப் pollen டு ஃபார்ம் எ pollen tube in the stigma. அதாவது மேலே இருக்க அந்த ஸ்டிக்மா மேலே இருக்கக்கூடிய pollen grains என்னவா ஃபார்ம் ஆகும்னா pollen tube ஃபார்ம் ஆகும். The growth of pollen tube in the style direction of pollen tube towards a micropyle of the ovule enter the pollen tube into the synergids of embryo sac discharge of male gametes. அதாவது இந்த மேலே க்ரோத் ஆகுதுல போலன் டியூபு, அந்த போலன் டியூபு ஸ்டைல் வழியாக அந்த எல்லோ கலர் பாருங்கள் பிக்சரில், ஸ்டைல் வழியாக வருது மைக்ரோஃபைலுக்கு வருது. அந்த மைக்ரோஃபைல் வந்து உள்ள எம்ப்ரியோ சாக்குக்கு என்ன ஆகுது, என்ட்ரி ஆகுது. அப்படி என்ட்ரி ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸு அந்த டியூப் மூலியமாக அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு போய் சென்றடையுது. சென்காமியன் ட்ரிபிள் ஃபியூஷன். Thus, event for pollen deposition on the stigma, entry of the pollen tube to the ovule is called pollen pistil interactions. அதாவது இந்த pollen deposit ஆகிருக்கல ஸ்டிக்மா மேலே இருக்கக்கூடிய போலன்ஸ் வந்து pollen tube மூலியமாக ஓவிலுக்குள்ளே போகிற நிகழ்வு என்னன்னு சொல்கிறாங்க, pollen pistil interaction அப்படின்னு சொல்கிறாங்க. It is a dynamic process which involved recognitions of pollen to promoter or inhibitor in germination and growth. அதாவது டைனாமிக் ப்ராசஸ், ரெண்டு நிகழ்வு நடக்குது ஒரே நேரத்தில், ரெண்டு நிகழ்வு நடக்குது. அது என்ன நிகழ்வு? ரெகக்னேஷன்ஸ் ஆஃப் போலனுக்கு ஒரு அங்கீகாரமும் அண்ட் ப்ரொமோட்டர் ஆர் இன்ஹிபிட் த ஜெர்மினேஷன்ஸ் உள்ளே நடக்கக்கூடிய அந்த க்ரோத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. போலன் ஆன் த ஸ்டிக்மா அப்படின்னா இந்த ஸ்டிக்மா மேலே இருக்கக்கூடிய போலன் எப்படி இருக்குது, அதோட நிகழ்வு என்னென்ன? In nature, the varieties of pollen fall on the receptive stigma, but all them do not germinate and bring out the fertilizations. அதாவது நேச்சர் இயற்கையாக பார்க்கணுன்னா நிறைய போலன்ஸ்னா ஆகுது ஸ்டிக்மா மேலே வந்து விழுது. ஆனால் எல்லா போலன்ஸுமே ஆகிறதில்ல, ஜெர்மினேட் ஆகிறதில்ல, ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதில்ல. The receptive surface of the stigma receive the pollen. அந்த ஸ்டிக்மா மேலே இருக்கக்கூடிய receptive surface, அந்த அக்செப்ட் பண்ணிக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஸ்டிக்மாஸ் மட்டும்தான் ஆகும் போலனை ரிசீவ் பண்ணிக்குது. If the pollen compatible with the stigma, it's germinate from the tube. This is facilitated by stigmatic fluid in wet stigma and pellicil in dry stigma. அதாவது இந்த போலன் ஸ்டிக்மாக்குள்ளே போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆகுது இல்லையா, போலன் டியூபாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்படி டியூபாக ஃபார்ம் ஆகும்போது இந்த ஸ்டிக்மா வந்து எப்படி இருக்கும், 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து வெட் ஸ்டிக்மாவாக இருக்கும், இன்னொன்று வந்து ட்ரை ஸ்டிக்மாவாக இருக்கும். தீஸ் ஆல் டூ ஆல்சோ டிசைடட் இன்கம்பேக்டிபிலிட்டி. அதாவது இதை ரெண்டுமே என்ன பண்ணுது, இன்கம்பேக்டிபிலிட்டி, ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலைச்சது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுது. Compactability of the pollen through the recognition rejection protein reaction between the pollen the stigma surfaces. அதாவது அக்செப்ட் பண்ணிக்கூடிய போலன்ஸ் மட்டும் என்ன பண்ணுது, ஒரு அங்கீகாரம் கிடச்சி அந்த ப்ரோட்டீன்ஸ் ரியாக்ஷனோடு சேர்ந்து இந்த போலன் வந்து ஸ்டிக்மா சர்ஃபேஸில் நிற்குது. செக்ஷுவல் இன்கம்பேக்டபிலிட்டி மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், ஸ்பெசிபிக் பிட்வீன் எ மெம்பர் ஆஃப் சேம் ஸ்பீஷஸ், இன்ட்ராஸ்பெசிபிக். அதாவது இந்த செக்ஷுவல் கம்பேக்டபிலிட்டி ரெண்டுத்துக்குமே ஒரு பாரபட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த எக்ஸிஸ்ட் பிட்வீன் எது நடுவுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், இப்போ ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்குன்னா அதே இன்னொரு பிளான்ட் ஸ்பீஷஸ் நடுவில் நடக்கக்கூடிய ஸ்பீஷஸ்ஸு, அதே ஒரே ஸ்பீஷஸ் இருக்குது, அது ரெண்டு பிளான்ட்ஸ் வெவ்வேறு ஆர்கன்ஸ் மூலியமாக நடக்கக்கூடியது ஒன்று. The first visible changes in the pollen soon after it land on the stigma in hydration. அதாவது இந்த போலனில் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்ட உடனே அந்த சேஞ்சஸ் என்ன ஆகும், லேண்ட் இன் ஸ்டிக்மா, அந்த ஸ்டிக்மா மேலே போய் விழுது. The pollen wall protein and released from the surface during the germination of pollen entire content moved into the pollen tube. அதாவது இந்த போலன் சுற்றி இருக்கக்கூடிய வால், எக்ஸைன் இன்டைன் படிச்சிருக்கு இல்லையா, அந்த போலன் சுற்றி இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகிடுது. ஜூரிங் த ஜெர்மினேஷன் ரிலீஸ் ஆகிட்டு அந்த போலன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது போலன் கிரைன்ஸ் என்னவா ஃபார்ம் ஆகுது, போலன் டியூபாக ஃபார்ம் ஆகுது.
The growth is restricted in the tip of the tube and also cytoplasmic content move the tip of the region. அதாவது இந்த pollen tubes இருக்கு இல்லையா, அந்த pollensோட growthனா ஆகுது tip of the tube அந்த நுனி பகுதியில் வந்து தடை செய்யப்படுது. அதுவே அந்த டியூப் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய மேலே இருக்கிறதுலேயே அந்த டாப் ரீஜன் அந்த டியூப்லேருந்து இது growth ஆகுது. The remaining part of the pollen tube is occupied by a vacuole which cut off from the tip of collapse plug. The extreme tip of pollen tube appears a hemispherical and transparent viewed through the microscope. This is called cap black. அதாவது மேலே இருக்கக்கூடிய pollen tube அதாவது பாதி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே பாதி தடுத்து நிறுத்தப்பட்டோடனே மீதி இருக்கக்கூடிய பாலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வேக்குவலில் சென்றடையும். அந்த வேக்குவலில் இருந்து என்ன பண்ணும், கொலாப்ஸ் பிளக் உள்ள அந்த டியூப் மூலியமாக உள்ளே தள்ளிகிட்டே போகும். இந்த டியூப் அப்பியர்ஸ் ஹெமிஸ்பெரிக்கல் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட். அதாவது இந்த டியூப்பில் வரும்போது என்ன ஆகிடும், அந்த போலன் அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் டிரான்ஸ்பேரண்ட் வெளியே தெரியக்கூடிய ஒன்றா மாறிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, கேப் பிளாக் அப்படின்றாங்க. as soon as the cap plug disappeared the growth of pollen tube stop. அதாவது இந்த கேப் தடுத்து நிறுத்தப்படுற அந்த கேப் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த போலன் டியூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே அந்த போலன் டியூப்பில் எந்தவித க்ரோத்துமே இருக்காது. போலன் டியூபின் ஸ்டைல்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். இட்ஸ் யுவர்ஸ் பாட்னி 360.